ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஜனநாயகம் படம் ஆன்லைன்ல லீக் ஆனதுக்கு திரை பிரபலங்கள் எல்லாருமே அவங்களோட கண்டனத்தை தெரிவிச்சிருக்காங்க. யார் யார் என்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்லி நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போலாம். மமிதா பைஜு, காத்திருந்து ரசிப்போம். பலரின் கடின உழைப்பு, ஆர்வம் மற்றும் அர்ப்பணிப்பின் மூலம் ஒரு படம் உருவாகிறது. அவர்கள் தங்கள் வாழ்வின் ஒவ்வொரு நாளையும் இதற்காக செலவிடுகிறார்கள். அது சட்டவிரோதமாக பரவுவது மிகவும் ஏமாற்றம் அளிக்கிறது. சில தருணங்கள் பெரிய திரையில் அனைவரும் ஒன்றாக கொண்டாடப்படுவதற்காக உருவாக்கப்படுகின்றன. அது அதிகாரப்பூர்வமாக வெளியான பின் சரியான முறையில் காத்திருந்து ரசிப்போம். அதுவே திரையுலகையும் அதில் பணியாற்றும் அனைவரையும் பாதுகாக்கும் ஒரே வழி. பூஜா ஹெக்டே, விஜய் சாரை கடைசி முறையாக திருவிழா போல் கூடி கொண்டாட வேண்டாமா? நமது திரைப்படம் இணையத்தில் கசிந்திருப்பது எனக்கு மட்டுமல்ல, இதற்காக உழைத்த ஒவ்வொருவருக்கும் மிகுந்த மனவேதனையை தருகிறது. இது வெறும் வசூல் சம்பந்தப்பட்ட விஷயம் மட்டுமல்ல, இந்த படத்தில் பணியாற்றிய ஒவ்வொரு நடிகருக்கும் தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் கிடைக்க வேண்டிய மரியாதையை பறிப்பதாகும். அது மட்டுமில்லாமல் விஜய் சாரை கடைசி முறையாக ஒரு திருவிழாவை போல நாம் அனைவரும் ஒன்றாக கூடி பெரிய திரையில் கொண்டாடி மகிழ வேண்டாமா? திருட்டுத்தனமாக பார்ப்பதை ஊக்குவிக்க வேண்டாம். அப்போதுதான் சினிமாவும் கலையும் வாழும். இயக்குனர் வினோத்தின் உருக்கமான வேண்டுகோள். ஒவ்வொரு காட்சியிலும் ஒருவரின் கனவு ஒளிந்திருக்கிறது. படம் வெளியாவதற்கு முன்பே காட்சிகள் கசிவது மிகவும் வேதனையானது. யாரும் அந்த வீடியோக்களை பகிராமல் படத்திற்கு ஆதரவு அளிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் என இயக்குனர் வினோத் உருக்கத்துடன் பதிவிட்டுள்ளார். விஜய் தேவரகொண்டா, கனவுகளை அளிக்கும் செயல். ஜனநாயகன் கசிவு எனக்கு மிகுந்த ஆத்திரத்தை ஏற்படுத்துகிறது. எனது ஆரம்ப கால வாழ்க்கையில் இத்தகைய இழப்பை நானும் அனுபவித்திருக்கிறேன். இது வெறும் சினிமா பிரச்சனை அல்ல, ஒரு இயக்குனரின் கனவு, தயாரிப்பாளரின் முதலீடு மற்றும் நூற்றுக்கணக்கான கலைஞர்களின் உழைப்பை அளிக்கும் செயல். குற்றவாளிகளை உடனடியாக கண்டறிய தவறினால் அது ஒட்டுமொத்த அமைப்பின் தோல்வி. ஆர்ஜே பாலாஜி, நினைத்து கூட பார்க்க முடியவில்லை. ஜனநாயகன் திரைப்படம் இணையத்தில் கசிந்தது அதிர்ச்சியாகவும் மனதை நொறுக்குவதாகவும் உள்ளது. இந்த படத்தை உருவாக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளவர்களின் நிலையை நினைத்து கூட பார்க்க முடியவில்லை. வருத்தமாக இருக்கிறது, பயமாக இருக்கிறது. இது பல விதங்களில் மிகவும் மோசமானது. இணையத்தில் ஜனநாயகன் லீக் ஆனது குறித்து ஆர்ஜே பாலாஜி. ரஜினிகாந்த், அதிர்ச்சியையும் வேதனையையும் அளிக்கிறது. ஜனநாயகன் திரைப்படம் இணையத்தில் யாராலோ வெளியிடப்பட்டிருப்பது அதிர்ச்சியையும் வேதனையையும் அளிக்கிறது. திரை அமைப்புகள் இதற்கு எதிராக குரல் எழுப்பி அரசு இதை செய்தவர்களை கண்டுபிடித்து கடுமையான தண்டனை அளிக்க வேண்டும். இது போன்ற குற்றம் இனியும் தொடரக்கூடாது. சிவகார்த்திகேயன், ஜனநாயகனை திரையரங்கில் பாருங்கள். ஜனநாயகன் திரைப்படம் வெளிவரும் வரை காத்திருந்து திரையரங்குகளில் பாருங்கள். ஜனநாயகனை கசிய செய்தோர் நிச்சயம் நடவடிக்கைக்கு உள்ளாக வேண்டும். அறிவாற்றலுக்கு, கடின உழைப்புக்கு, திரைத்துறைக்கு உரிய மரியாதை அளியுங்கள். ஒவ்வொரு திரைப்படமும் நூற்றுக்கணக்கானோரின் வியர்வையில் உருவாக்கப்படுகிறது. இணையத்தில் வெளியானதை தவிர்த்துவிட்டு திரையரங்கில் பாருங்கள். குஷ்பு, கொடூரமான துரோகம். பைரசி என்பது பொழுதுபோக்கு அல்ல, அது ஒரு திட்டமிட்ட திருட்டு. அதில் ஈடுபட்டவர்கள் சாதாரண குற்றவாளிகளாக கருதப்படக்கூடாது. ஜனநாயகன் படம் கசிந்தது என்பது அதில் உழைத்த ஒவ்வொரு கலைஞர், தொழில்நுட்ப நிபுணர் மற்றும் தொழிலாளர்களின் உழைப்புக்கும் நேர்ந்த கொடூரமான துரோகம். இணையத்தில் ஜனநாயகன் லீக் ஆனது குறித்து குஷ்பு ஆவேச பதிவு. சிபி சத்யராஜ், ஜனநாயகம் லீக், சிபி சத்யராஜ் கண்டனம். நடிகர் விஜய் நடித்துள்ள ரிலீஸுக்கு முன்பே ஜனநாயகன் திரைப்படம் லீக் ஆனதாக கூறப்படும் நிலையில் அனைவரும் தயவு செய்து இந்த கசிந்த வீடியோக்களை பார்க்காமல் பகிராமல் இருக்குமாறு வேண்டுகோள். கார்த்திக், திரைப்படத்தின் ஆன்மாவை காக்க. ஜனநாயகம் படம் கசிந்திருப்பது ஒட்டுமொத்த திரைப்படத்துறையே காயப்படுத்தியுள்ளது. இந்த செயல் அநியாயமானதும் ஒழுக்கமற்றதும் கடுமையாக கண்டிக்கத்தக்கதும் கூட. பொதுமக்களுக்கு நான் மனப்பூர்வமாக வேண்டுகோள் விடுக்கிறேன். ஜனநாயக படக்குழுவுடன் இணைந்து நில்லுங்கள். திரைப்படத்தின் ஆன்மாவை காக்க சட்டப்படி சரியான முறையில் திரையரங்குகளில் பார்த்து ஆதரிக்கவும். கமல்ஹாசன், உண்மையான சினிமா ரசிகர்கள் பதிலடி கொடுப்பார்கள். ஜனநாயகன் கசிந்தது ஒரு விபத்து அல்ல, அது அமைப்பு ரீதியான தோல்வியின் விளைவு.
உரிய நேரத்தில் சரியாக அனைத்தும் நடைபெற்றிருந்தால் நாம் இந்த நிலைக்கு வராமல் இருந்திருப்போம். சான்றிதழ் வழங்குவதில் ஏற்பட்ட அளவுக்கு அதிகமான தாமதங்கள் பைரசிக்கு வளமான சூழலை உருவாக்கியது. அமைப்பு தோல்வியடையும் போது படைப்பாளியை யார் பாதுகாப்பது? சினிமாவின் உண்மையான ரசிகர்கள் ஒன்றிணைந்து கடந்த காலங்களில் என்னுடன் நின்றது போல இந்த முறையும் சட்டபூர்வமாக திரையரங்குகளில் படத்தை பார்த்து இதற்கு தகுந்த பதிலடி கொடுப்பார்கள் என நம்புகிறேன். சூர்யா: இது மன்னிக்கவே முடியாதது. ஜனநாயகம் படம் லீக் ஆனது மிகுந்த வேதனையூட்டும் மற்றும் அநியாயமான சம்பவம். ஒரு குழுவின் ஆர்வமும் உழைப்பும் இவ்வாறு தகர்த்தப்பட்டிருப்பது வருத்தம் அளிக்கிறது. இந்த படத்தை பார்க்கவும் பகிரவும் இதை பற்றி விவாதிக்கவும் வேண்டாம். இந்த கடினமான நேரத்தில் என் நண்பருடன் நானும் இணைந்து நிற்கிறேன். இந்த செயலை கடுமையாக கண்டிக்கிறேன். இது மன்னிக்கவே முடியாதது. ஜீவா: துரோகம் செய்யாதீர்கள். ஜனநாயகம் படம் லீக் ஆனது மிகுந்த வருத்தத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. இப்படியான சட்டவிரோத செயல்களை யாரும் ஆதரிக்கவோ பகிரவோ வேண்டாம். பைரசியை ஆதரிப்பவர்கள் உண்மையான ரசிகர் அல்ல. பல ஆண்டுகளாக உழைத்தவர்களின் வியர்வை, இரத்தம் மற்றும் விடாமுயற்சியின் பலன். இதற்கு துரோகம் செய்யாதீர்கள். இதற்கு காரணமான நபர் மீது நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இதுல யாராவது விட்டு போயிருந்தா அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னு நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஜனநாயகம் படத்தை எல்லாருமே வெயிட் பண்ணி பொறுமையாக தேட்டரில் போய் பார்ப்போம். யாரும் லிங்க் தராங்க அப்படின்னு சொல்லிட்டு எதுவும் பார்க்க வேணாம். ஏன்னா சைபர் கிரைம்ல பயங்கரமாக செக் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம அப்லோட் பண்ணாலோ இல்லை டவுன்லோட் பண்ணாலோ அதுக்கெல்லாம் ஃபைன் இருக்கு. ஸோ எல்லாருமே நம்ம பொறுமையாக வெயிட் பண்ணி தேட்டரில் போய் பார்ப்போம். நம்ம தளபதி படத்தை நம்ம தேட்டரில் தான் பார்க்கணும். இது யார் லீக் பண்ணாங்களோ கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் கண்டுபிடிச்சிருவாங்க. கண்டுபிடிச்சு அவங்களுக்கு கடுமையான தண்டனை கண்டிப்பாக கிடைக்கும். இந்த படம் லீக் ஆனதுக்கு யாரு காரணம், யாரா இருக்கும், நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் அடுத்த வீடியோல சந்திப்போம். நம்ம சேனல் இதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க அப்லோட் பண்ற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் ஃபாஸ்டா கிடைக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.